மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, காணொளி காட்சி வழியாக மதுரையிலிருந்து இணைந்துள்ள மதிப்பிற்குரிய மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களே, மதிப்பிற்குரிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, நம்முடைய தலைமை செயலாளர் அவர்களே மற்றும் எல்லா அதிகாரிகளே, டாக்டர் உங்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் ரூபாய் 313.25 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 6 தளங்கள் கொண்டு புதிய டவர் பிளாக் கட்டிடத்தையும் ரூபாய் 29 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள மருத்துவத்துறை கட்டிடங்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை திறந்து வைக்குமாறு எல்லோரும் சார்பாக நான் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் 19,472.09 சதுர மீட்டர் பரப்பளவில் தரை மற்றும் 6 தளங்களுடன் ரூபாய் 313.25 கோடி மதிப்பீட்டில் நவீன மருத்துவ வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள டவர் பிளாக் கட்டடம், ரூபாய் 2.89 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நெஞ்சக மருத்துவ பிரிவு கட்டடம் மற்றும் ரூபாய் 65 லட்சம் மதிப்பீட்டில் பார்வையாளர் அமரும் கூடம் ஆகியவை இன்று திறந்து வைக்கப்படுகிறது. மேலும் மதுரை தோப்பூர் அரசு நெஞ்சக மருத்துவமனையில் ரூபாய் 10 கோடி மதிப்பீட்டில் தொற்று நோய்க்கான தனிமைப்படுத்தல் மற்றும் சிகிச்சைக்கான சிறப்பு மருத்துவமனை கட்டடம், உசிலம்பட்டி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் கூடுதல் கட்டடம், மதுரை அரசு மருத்துவக் கல்லூரியில் ரூபாய் 2.46 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கலையரங்கம் மற்றும் ரூபாய் 1.74 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள விலங்குகள் கூடம், மேலும் மதுரை மாவட்டம் சமயநல்லூரில் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்தில் ரூபாய் 1.50 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சுகாதாரம் மற்றும் குடும்ப நல பயிற்சி மைய கட்டடம் மற்றும் ரூபாய் 1.75 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மாணவிகள் விடுதி கட்டடம் ஆக மொத்தம் 334 கோடியே 24 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பல்வேறு கட்டடங்கள் இன்று திறந்து வைக்கப்படுகிறது. மேற்கண்ட கட்டடங்களை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி சார். தொடர்ந்து தற்பொழுது மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் மதுரையிலிருந்து ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்கள். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். மதுரை, சிவகங்கை, விருதுநகர், திண்டுக்கல், தேனி, ராமநாதபுரம், நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி போன்ற பல்வேறு தென் தமிழகத்தைச் சேர்ந்த மாவட்ட மக்கள் பயன்பெறுகிற வகையில் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பல்வேறு புதிய வசதிகள், குறிப்பாக நவீன இருதய அறுவை சிகிச்சை அரங்கம், நவீன மூளை அறுவை சிகிச்சை அரங்கம், நவீன இரத்த நோய் அறுவை சிகிச்சை அரங்கம் என 22 சிறப்பு அறுவை சிகிச்சை அரங்குகள் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அமைய பெற்றிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இதே மருத்துவமனை வளாகத்தில் நெஞ்சக நுரையீரல் பிரிவு கட்டிடம், கடந்த 6 ஆண்டுகள் பயன்படுத்த முடியாத சிதிலமடைந்து கடந்த கலையரங்கம் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது காத்திருப்போர் அறை மற்றும் விலங்கியல் ஆராய்ச்சி கூடம் ஒன்றும், சமயநல்லூரில் பல்வேறு மருத்துவமனை கட்டிடங்களும், உசிலம்பட்டியில் ஒரு மருத்துவமனை கட்டிடமும், தோப்பூரில் காசநோய் மருத்துவ கட்டிடம் என்று பல மருத்துவ கட்டிடங்கள் தென் தமிழகத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் இந்த ராஜாஜி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என்பது கடந்த 33 மாதங்களுக்கு முன்னால் நாள்தோறுமான புறநோயாளிகளின் எண்ணிக்கை என்பது 3000க்கும் கீழே இருந்தது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுடைய மிக சிறந்த வழிகாட்டுதலின்படி இந்த மருத்துவமனை தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டதால் தற்போது தினந்தோறுமான புறநோயாளிகளின் எண்ணிக்கை 5000 கடந்திருக்கிறது.
இன்னமும் இது கூடுதலான வளர்ச்சி பெறுகிற வகையில் உலக மருத்துவ வசதிகளை இங்கே கூடுதலாக அடைந்திருக்கிற வகையில் 334 கோடியே 25 லட்சம் ரூபாய் செலவில் புதிய கட்டிடங்களை கட்டி திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு தென் தமிழகத்தின் மக்கள் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.